தைப்பூசத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வரும் நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். இன்று பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. இவ்வளவு பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்ன, பாதுகாப்பு நடவடிக்கை, அடிப்படை வசதிகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு, விரிவாக பதிவிடலாம் செல்வராஜ். நிச்சயமா சூர்யா, 6 படை வீடுகளில் 2ஆம் படையாக இருப்பது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலாகும். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் கந்த சஷ்டி திருவிழா என்பது சூரனை வதம் செய்கின்ற திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்தனை நிறைவு கூறும் விதமாக இன்று தைப்பூச திருவிழா என்பது இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதை ஒட்டி நேற்று நள்ளிரவு சரியாக 1 மணி அளவில் திருச்செந்தூரிலிருந்து நடை திறக்கப்பட்டு பல்வேறு அபிஷேகங்களும் முருகப்பெருமானுக்கு செய்யப்பட்டன. இன்று காலையில் அஸ்தருக்கு தீர்த்தவாரி என்பது திருச்செந்தூர் கடலில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இன்று ஏற்கனவே தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் காவடி எடுத்தும் அதே போல பறவை காவடிகள் எடுத்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று காலையிலிருந்தே திருச்செந்தூருக்கு வந்த வண்ணம் உள்ளார்கள். ஆனால் குறிப்பாக திருநெல்வேலி சரக டிஐஜி மூர்த்தி தலைமையிலான கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட காவலர்கள் தங்களுடைய பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக கோவிலுக்கு வரக்கூடியவர்கள் 12 மணி நேரமாக ஆகியும் நேரடியாக தங்களுக்கான அந்த நீண்ட வரிசையில் நின்று தங்கள் சாமி தரிசனம் செய்யக்கூடிய சூழ்நிலையாக இருந்து வருகிறது. மேலும் பல்வேறு பகுதியில் வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கோவில் நிர்வாகமும் அறநிலைத்துறையும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் செய்யப்படவில்லை என்பதுதான் பொதுமக்களோட குற்றச்சாட்டாக உள்ளது. குறிப்பாக பெண்கள் மிக அதிகமாக இந்த பகுதிக்கு வரக்கூடியதாக இருக்கின்றனர். ஏன்னா குறிப்பாக தைப்பூச திருவிழாவை ஒட்டி பெண்கள் மிக அதிகமாக பாத யாத்திரையாக பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதியான கழிப்பறை வசதிகள் மற்றும் உடை மாற்றும் வசதிகள் உள்ளிட்டவை எதுவும் இல்லாதனால பல்வேறு பொதுமக்கள் தங்களுடைய அவதிப்பட்டு வருகிறார்கள். நீங்கள் நேரடியாக கடற்கரையில பார்க்கலாம். பல்வேறு பகுதியில் வரக்கூடிய பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் தங்களுடைய புனித கடலில் நீராடிவிட்டு அதன் பிறகு கோவிலில் மிக அதிகமாக கூட்டம் இருப்பதன் காரணமாக அவர்கள் தங்கள் கைகளிலே கொண்டு வரப்பட்ட முருகர் சிலை மற்றும் படங்களை வைத்து தங்களுடைய பூஜைகளை செய்து வருகிறார்கள். மேலும் தங்களுடைய 41 நாட்கள் 61 நாட்கள் 11 நாட்கள் என பல்வேறு நாட்களாக அவங்க விரதம் இருந்து நேரடியாக வரக்கூடியவர்கள் அவர்கள் மாலை அணிவித்து பல்வேறு விரதம் இருந்து வரக்கூடிய பொதுமக்கள் கோவிலுக்குள் செல்வதற்கு 12 மணி நேரம் ஆகுவதன் காரணமாக கடற்கரையிலே அவர்கள் அனைவருமே தங்களுடைய மாலைகளை கலற்றி கொண்டு தங்களுடைய விரதத்தை முடித்துக் கொண்டு வருகிறார்கள். நேரடியாக பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்களும் தங்களுடைய இந்த பகுதியில் நின்று தங்களுடைய குளித்துக் கொண்டும் நேரடியாக வருகிறார்கள். தொடர்ந்து இவர்கள் நேரடியாக வரக்கூடிய பொதுமக்கள் இந்த பகுதியில் தங்களுடைய பாத யாத்திரை முடித்துக் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். ஐயா வணக்கம், நீங்க எங்க இருந்து வரீங்க? குறிப்பாக காட்டாமொழியிலிருந்து வரோம். திருநெல்வேலி மாவட்டம் காட்டாமொழியிலிருந்து வரோம். சங்கரநகர் காலேஜ் கலக்க பாலாமட பஞ்சாயத்து ராஜிலபுரம் போஸ்ட். ஐயா 80 கிலோமீட்டர் எங்க ஊர்ல என்னப்பா நேரடியாக வாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா, என்ன மாதிரியான எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க பாத யாத்திரை அது தொடர்பா தகவல் சொல்லுங்க. 97 கிலோமீட்டர் சாமி, 97 கிலோமீட்டர். எங்க ஊர் காட்டாமொழி பஞ்சாயத்து பாலாமடை மாவட்டம் திருநெல்வேலி. 38 இப்ப விரதம் 41 நாள் விரதம் அரை மண்டலம் நாங்க விரதம் இருந்து வாரம் பாத யாத்திரை 38 வருஷமா வந்துகிட்டு இருக்கோம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமிக்கு. குறிப்பாக இந்த சுப்பிரமணிய சாமி கோவில்ல தரிசனம் மேற்கொண்டால் நம்ம நினைத்த காரியங்கள் கைகூடும் சொல்லி பலர் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. நீங்க எப்படி வந்துட்டு இருக்கீங்க? எங்களுக்கு உண்மையில அதிகமான எங்களுக்கு நினைச்ச காரியத்தை முடிச்சு வச்சிருக்காரு சுப்பிரமணிய. குழந்தை இல்லாத குழந்தை கொடுத்திருக்காரு, சொத்து கொடுத்திருக்காரு. நாங்க நினைச்சிருக்கோம், அது நடந்துட்டு இருக்கு. அதனால நாங்க நினைச்ச காரியம் பொருளவே நடந்திருக்கு. குறிப்பா வேலை இல்ல, அது உடனே நாங்க நினைச்சு நேர்ந்திருக்கோம். அது உடனே எங்களுக்கு அரசு வேலை சுப்பிரமணிய சாமி கடவுள் நினைச்சோம், உடனே கிடைச்சது எங்களுக்கு. குறிப்பாக பெண்கள் அதிகமாக வராங்க. குறிப்பாக பெண்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இங்க ஏதாவது இருக்காயா? பெண்களுக்கு அதிகமான வசதி, பெண்களுக்கு அதிகமான வேலை சுப்பிரமணிய சாமியை வணங்கினாங்க. அவங்க நினைச்ச காரியங்கள் என்ன காரியங்கள் ஒரு சில பெண்கள்
திருமணம் முடியாம இருக்கும். அந்த திருமணத்தை உடனே திருமணம் நடத்தி வைக்கிறது சுப்பிரமணிய சாமி. அதுதான் உண்மை. நேரடியாவே கேட்கலாம். ஏன்னா பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான எந்த தங்களுடைய நேர்த்திக்கரன் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக இருக்கிறாங்க. அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க எங்க இருந்து வாரீங்க? எந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் வேணும்னு நினைக்கிறீங்க? பெண்கள் எல்லா இடத்துல இருந்தும் இப்போ புதுசா வந்துட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் நடக்கிறாங்க. அது என்ன வேண்டுதல் நடத்துறாங்களோ அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பா பலிக்குது. ஆனா பெண்களுக்கு கவர்மெண்ட் வந்து கழிப்பிட வசதி கண்டிப்பா இடையில செஞ்சு கொடுக்கணும். ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்போ வந்து சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வந்து முன்னாடி போய்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து தெரியாது. அவுட் சைடு போனாங்கன்னா அது தெரியாது. இப்போ வந்து இருக்கிற மக்கள் வந்து உடல் கோளாறு வராத அளவுக்கு இவங்க வந்து டாய்லெட் வந்து மொபைல் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பெண்கள் ரொம்ப இடையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது உடனே குளிக்கிறதுக்கு வசதி பண்ணாட்டிலும் பரவாயில்ல, டாய்லெட் மட்டும் கொஞ்சம் வசதி பண்ணி கொடுக்கணும் கவர்மெண்ட். இதை மட்டும் பண்ணணும். ஏற்கனவே இன்றைக்கு காலையில இருந்து வந்து லட்சக்கணக்கான பெண்கள் அதான் சொன்னாங்க. குறிப்பாக நாங்க வர வழியில கழிப்பறை வசதிகள் இல்ல, உடை மாற்றக்கூடிய எங்களுக்கு பெரிய சிரமமா இருக்கு சொல்ல. நீங்க என்ன கோரிக்கை வைக்கீங்கம்மா? அதே கோரிக்கை தான் நாங்களும் வைக்கிறோம். நாங்க நடந்து வர பெண்கள் எல்லாருமே அதை தான் யோசிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு மாத்ததுக்கு இடம் கிடையாது. மெயினா டாய்லெட் தான். மேக்சிமம் முக்காவாசி பேர் தன்னுள்ள அடைக்கிட்டு தான் வராங்க. இதான் உண்மை. அவங்க வந்து 2 நாள் பாத யாத்திரை வராங்க. ஒரு நாள் வந்துட்டு போறவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ஒரு நாள்ல போயிருவாங்க. 2 நாளா வந்து அலையிறவங்க வந்து அப்படி இருக்க முடியாது. அவங்களோட உடல்நல கோளாறு ஆயிரும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இது ஒண்ணு மட்டும் உதவி பண்ணி கொடுக்கணும் பக்தர்களுக்காக. சைட்ல கொஞ்சம் இடையில ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு ஒரு கொடுத்தாலும் கூட பரவாயில்ல. ஏன்னா நைட் வழி வந்து கொஞ்சம் ஒதுங்கிருவாங்க. பகல் வழியில வந்து அவங்களால முடியல. அது ஒண்ணு மட்டும். இதை ஒண்ணு மட்டும் கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இந்த ஜெயா டிவியா இருக்கு. ஐயா சொல்லுங்க ஐயா, நீங்க என்ன மாதிரியான வந்துட்டு இருக்கீங்க? எங்க இருந்து வாரீங்க? எந்த அளவுக்கு பொதுமக்கள் ஆர்வமாக வராங்க? திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து வரோம். என்ன பொறுத்தளவுல என் குடும்பத்துல நடந்த நோய்க்கு ரொம்ப ஒரு இது இங்க வந்து வேண்டதுக்கு அப்புறம் என் தம்பி இன்னைக்கு உயிரோட இருக்கா, நல்லபடியா இருக்கிறோம். அதுக்காண்டி வேண்டுதலுக்கு தான் வந்திருந்தோம். நினைச்சது நடக்கக்கூடிய கண்கண்ட தெய்வம் தான். நான் காலேஜில் பேராசிரியராக இருக்கேன். இருந்தாலும் நான் 7 வருஷமா இப்ப மாலை போட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். சரியா, அவ்வளவு கண்கண்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகன் தான். ஆனா எல்லா வசதிகளும் இங்க கோயில்ல நல்லா இருக்கு. வார இடங்கள்ல இருந்து இந்த ஸ்ரீவைகுண்டம், குறும்பூர் இந்த பகுதியில் வந்து பக்தர்களுக்கு மொபைல் டாய்லெட் இந்த மாதிரி வசதிகள்லாம் கொடுத்தா பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். பக்தர்கள் அனைவருமே, குறிப்பாக பெண் பக்தர்கள் தெரிவிப்பது தங்களுக்கான நீண்ட தூரத்திலிருந்து இந்த பகுதிக்கு வருவதாகவும் தங்களுக்கு தேவையான கழிப்பறை வசதி மற்றும் உடை மாற்றும் வசதி என்பது இல்லாத காரணத்தால் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் கோவில் நிர்வாகம் பல்வேறு கெடுபிடிகளை விதித்துக் கொண்டு வருகிறது. என்னென்றால் இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கான வாகனங்களுக்காக பல்வேறு கெடுபிடிகளை செய்து அவரிடம் வந்து வசூலிக்கப்பட்டு வருகிறது. வாகனங்களுக்கான வசூலிக்க வருகிறது. மேலும் அடியாட்களை கொண்டு இங்கு பொதுமக்களை மிரட்டி அவர்களிடம் பணம் பறிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த கோவில் நிர்வாகம் என்பது செயல்பட்டு வருகிறது. அதுவும் மது போதையில் நின்று பொதுமக்களை மிரட்டக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த கோவில் நிர்வாகம் என்பது பல்வேறு வாகனத்தில் வரக்கூடியவர்களை வழிமறித்து அவர்கள் கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருவது வந்து ஒரு பெரும் சிரமமாக இருக்கிறது. இது தொடர்பாக அறநிலைத்துறை இனிவரும் காலங்களிலாவது தமிழக அரசு இது போன்ற பொதுமக்களுக்கு, பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். திருப்பதியில் நடப்பது போல திருச்செந்தூரிலும் அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பக்தரோட கோரிக்கை உள்ளது. சூர்யா, திருச்செந்தூரில் அலைக்கடலென குவிந்து வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் கோவிலுக்கு வருகை தரக்கூடிய குறிப்பாக பெண் பக்தர்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்து நேரலை விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.